ஆதி அப்போஸ்தல நாட்களிலே முன்மாரியின் காலத்திலே தேவன் அநேகரை சுகப்படுத்தினார், தேவன் அநேகரை எழுப்பினார், மரித்தவர்களை எழுப்பினார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நிழல்பட்ட எல்லாரும் சுகமானாங்க. எல்லாரும், ஒருத்தர் இந்த வியாதி அந்த வியாதி, இந்த வியாதிக்கு மட்டும்தான் ஆண்டவர் சுகம் கொடுப்பார், இந்த வியாதிக்கெல்லாம் சுகமாக்க மாட்டார், கேன்சர் வியாதி இதெல்லாம் சுகமாக்க மாட்டார், அப்படி இல்லை. எல்லா வியாதியும் சுகமாக்கத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே வெளிப்பட்டது. அதே சுகமாக்கும் வல்லமை இந்த கடைசி நாட்களிலே சபைகளிலே வெளிப்படும். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஏன் 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறீர்கள்? ஏன் 2 நினைவுகளால் குந்தி நடக்கிற வாழ்க்கையை வாழுகிறீர்கள்? கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லத்தக்கதாய் இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தை நம்முடைய நடுவிலே வெளிப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு நாம் இப்பொழுது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். நம்மை பீறினது உண்மைதான், நம்மை சோதனைக்கு நடுவிலே நம்மை நடத்தி சென்றது உண்மைதான். ஆனாலும் நம்மை குணமாக்குகிறவர், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், நம்மை எழுப்புகிறவர், நம்மை பிழைக்க வைக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் முன்மாரியையும் பின்மாரியும் பெய்வது போல நம்மிடத்திலே அவர் வருவார். தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் வெறும் மழை அல்ல, வெறும் பணம் அல்ல, வெறும் நன்மைகள் அல்ல, வெறும் ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் அல்ல. அதை விட மேலானது அவரே நம்முடைய நன்மையாக இந்த காலை நேரத்திலே நம்மேல் பொழிந்தருள போகிறார். அவருடைய செயல்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுது ஒரு மனிதன் திரும்பும் பொழுது, எப்பொழுது ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது, ஒரு மனிதன் தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒரு மனிதன் தேவனுடைய முகத்தை தேடும்படியாக நாடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த வசனத்திலே ஒரு பகுதியை நான் இந்த காலை நேரத்திலே தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். முன்மாரியும் பின்மாரியை போல அவர் நம்மிடத்திலே வருவார். முன்மாரியை போலவும் பின்மாரியை போலவும் அவர் நம்மிடத்தில் வருவார். அவருடைய வருகைக்காக ஏங்குகிறவர்கள் அல்லேலூயான்னு சொல்லுங்கள். உங்களுடைய ஏக்கத்தின்படியே அவர் வருவார், உங்களுடைய விருப்பத்தின்படியே அவர் வருவார், உங்களுடைய தாகத்தின்படியே அவர் வருவார், உங்களுடைய தவிப்பின்படியே அவர் வருவார். அவர் நிறைவானவராய் வருவார், அவர் அதிசயமானவராய் வருவார், அவர் அற்புதமானவராய் வருவார், அவர் உங்களுக்கு துணையாய் வருவார். அவரே நல்லவர். அல்லேலூயா என்று சொல்லலாமா?
இன்றைக்கு காலையிலே தேவனை ஆராதிக்கும் பொழுது சோதர என் மனதிலே அநேக பாரங்கள், அநேக ஜப விண்ணப்பங்கள், ஏராள ஜப விண்ணப்பங்கள், ஏராளமான பாரங்களோடு தேவ சமூகத்தில் நின்று நான் அவரை எப்படி புகழ்வது, அவரை எப்படி கனம் பண்ணுவது, எந்த பாட்டை பாடுவது. எத்தனையோ பாட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும், எத்தனையோ பாடலை தெரிந்திருந்தாலும், தேவனை புகழ்வதற்கு எனக்கு எந்த பாடல் இருக்கிறது? இன்றைக்கு என் தேவன் எனக்கு அவசரமாய் தேவை அல்லவா? இன்றைக்கு என் தேவனுடைய செயல் எனக்கு வேண்டும் அல்லவா? என் தேவனுடைய முகத்தை நான் இன்றைக்கு காண வேண்டும் அல்லவா என்று ஏக்கத்தோடு நிற்கும் பொழுது வேறொரு வார்த்தை எனக்கு கிடைக்கவில்லை. ஒரே ஒரு வார்த்தை கிடைத்தது, நல்ல வார்த்தை கிடைத்தது, பரிசுத்த வாழ்க்கை வார்த்தை கிடைத்தது. அதுதான் இயேசு என்கிற வார்த்தை. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட உதித்தெழுந்த வந்த வார்த்தை. இயேசு என்கிற வார்த்தையை குறித்து எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? இந்த இயேசு என்கிற ஒரே நாமத்துக்குள் அடங்கி இருக்கிறது உன்னுடைய 1000 கேள்விகளுக்கு பதில். இந்த இயேசு என்கிற ஒரே வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது உனக்கு தேவையான அத்தனை, உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் திறப்பதற்கு இந்த இயேசு என்கிற ஒரே வார்த்தை என்கிற திறவுகோல் போதும். அத்தனை கதவுகளையும் திறந்து விடத்தக்கதாய் இந்த இயேசு என்கிற வார்த்தை, இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற இந்த நாமத்துக்குள் வல்லமை இருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக வெளிப்பட்ட இயேசு என்கிற நாமம் இந்த காலை நேரத்திலே முன்மாறியாகவும் பின்மாறியாகவும் நம்மிடத்தில் வருகிறது. ஆமென். முன்மாறி பின்மாறி. முன்மாறி என்றால் ஸ்தோத்திரம், ஒரு வருடத்தில் 2 விதமான காரியங்கள். ஸ்தோத்திரம், 2 அறுவடைக்கு முன்பாக, அறுவடைக்கு பின்பாக, அல்லது ஸ்தோத்திரம் 2 விதமான ஆசீர்வாதங்கள். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், 2 ஆசீர்வாதத்தை இன்னைக்கு ஒரே நாளில் நமக்கு கொடுக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதாவது இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிறது போல சொன்னேன் என்றால், ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே தேவன் செய்த ஒவ்வொரு செயல்களும் முன்மாரியை குறித்து காட்டுகிறது. இந்த கடைசி நாட்களிலே தேவன் செய்ய போகிற செயல்கள் பின்மாரியை காட்டுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் நாட்களிலே, இயேசு இருந்த நாட்களிலே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் காலத்திலே தேவனுடைய செயல் மேல் வீட்டு அறையிலே ஊற்றப்பட்ட அந்த பரலோக அபிஷேகத்தின் மலை முன்மாரியை காட்டுகிறது, முன்மாரியை காட்டுகிறது. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சபையிலே, தேசத்திலே தேவன் செய்ய போகிற செயல்கள் பின்மாரியை காட்டுகிறது. இன்றைக்கு தேவனிடத்தில் திரும்புகிற மகனே, மகளே, உனக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் சேர்த்து அனுப்புகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே செய்யப்பட்ட தேவனுடைய செயல்களும் கடைசி காலங்களிலே தேவனுடைய செயல்களும் இரண்டும் இணைந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இரக்கமாய் கிடைக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். உன்னுடைய பாவ வழியை விட்டு திரும்பு, உன்னுடைய ஹல்லேலூயா பரிகாச வழியை விட்டு திரும்பு, குறை பேசிக்கொண்டு அலைகிற அந்த வழியை விட்டு திரும்பு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இப்பிரபஞ்சத்திற்கு மேல் நாட்டம் கொண்டு, இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற அந்த வழியை விட்டு திரும்பு. அப்பொழுது என் தேவன் முன்மாரியையும் பின்மாரியையும் இந்த கால நேரத்தில் நமக்கு கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீங்க சந்தித்திராத ஒரு நன்மை, நீங்க சந்தித்திராத ஒரு மகிமை, இதுவரை சரித்திரம் காணாத தெய்வீக செயல்கள் இந்த நாட்களிலே வெளிப்படுவதற்கு நீங்கள் தேவனுக்கு முன்பாக வெறுமையாக்கி, இதோ பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று திரும்பும் பொழுது, கெட்ட குமாரன் அங்கே பன்றிக்கு வைக்கப்படுகிற தவிடு கூட கிடைக்காமல் இருக்கும் பொழுது அவனுடைய புத்தி தெளிந்தது. அவன் திரும்பினான், மனம் திரும்பினான். மனம் திரும்பின அவனுக்கு அவனுடைய தகப்பனால் முன்மாரியையும் பின்மாரியையும் சேர்த்து அவனுக்கு கொடுத்து விருந்து வைத்தது போல, அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய விருந்துக்காக இதோ நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். பரலோக விருந்து தான் நம்மை திருப்தியாக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? என்னுடைய பேச்சு உங்களை திருப்தியாக்க முடியாது, பரலோக விருந்து உங்களை திருப்தியாக்க முடியும்.
என்னுடைய செயல்கள் உங்களை திருப்தியாக்க முடியாது. பரலோகத்தின் விருந்து இந்த காலை நேரத்தில் உங்களை திருப்தியாக்க முடியும். இந்த விருந்தை அளிக்கக்கூடியவர் சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். ஆமென் என்று சொல்றவங்க அல்லேலூயான்னு சொல்லுங்கள். எப்பொழுது உங்களை பார்த்து இந்த உலகம் சீறிக்கொண்டே இருக்கிறதா? எப்பொழுது இந்த உலகம் உங்களை பார்த்து கர்ஜித்து கொண்டே இருக்கிறதா? எப்பொழுது உங்களுக்கு விரோதமாக இந்த உலகம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறதா? உலகத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் நீங்கள் நாடிக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த நாளிலே என் தேவனுடைய செயல்கள் இரட்டிப்பாய் இருக்க போகிறது. முன்மாரியையும் பின்மாரியையும் தேவன் சேர்த்து நம்மிடத்தில் வர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே தேவன் செய்த கிரியைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தன் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை பரலோகம் சந்தித்து பரலோகம் அவனை சுகப்படுத்தினதல்லவா? தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவன் இந்த உலகத்தை காணும் பொழுதே அவன் ஒரு சப்பானி. இந்த உலக மனிதர்களை அவனுக்கு காணும் பொழுதே அவன் மட்டும் குறைவுள்ளவனாய் இருந்தான். எல்லாரும் நடக்கிறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் விளையாடுறாங்க, அவன் மட்டும் சப்பானியாய் இருந்தான். அவனை சுகப்படுத்தின, அவனை குணமாக்கின அந்த முன்மாறி மீண்டும் ஒரு விசை இந்த கால நேரத்தில் இந்த இடத்துல வரப்போகிறது. தெய்வ பிள்ளையே, தாயின் வயிற்றிலே இருந்த முதல் செயலற்றவர்களாய், தாயின் வயிற்றிலே இருந்தது முதல், பிறந்தது முதல் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த நாளிலே தேவனுடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. அவர் சொன்னால் சொன்னது தாங்க. அவர் வருவேன்னா வந்துருவாருங்க. அவர் பொய் சொல்றதுக்கு ஒரு மனிதன் அல்ல. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் பட்டு அநேகர் தங்கள் படுக்கையிலிருந்து எழுந்தருளினார்கள். வியாதி நீங்கினது. அவன் வீதிகளின் நடுவிலே நடந்து சென்ற பொழுது அநேகர் சுகமானார்கள். அதே வல்லமை இன்றைக்கு இரட்டிப்பாக வெளிப்படுவதற்கு என் தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். தேவனுடைய வல்லமைக்காகத்தான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஏதோ பொழுதுபோக்க, ஏதோ வசனத்தை கேட்க, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்கல. இன்றைக்கு நமக்கு தேவை அவரே நம்மிடத்தில் வர வேண்டும். வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொன்னார், உண்மைதான். அவருடைய வார்த்தை மட்டுமல்ல, இன்றைக்கு அவரே வந்து நம்மை குணமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முன்மாரியின் காலம் அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமடையத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர், நான் சொல்லுகிற எல்லா வசனங்களும் அப்போஸ்தல நடபடிகளிலே உண்டு. நீங்கள் குறித்துக் கொள்ளுகிறவர்கள் எளிதாய் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமடையத்தக்கதாய், திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமடையத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை ஆதி நாட்களிலே நடைபெற்றது. அந்த சபையிலே நடைபெற்றது. ஆதி திருச்சபையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. இந்த கடைசி நாட்களிலே இந்த துதியின் கோட்டை சபையிலே, இந்த தேவனுடைய திருச்சபையிலே, இந்த கடைசி கால சபையிலே தேவனுடைய செயல்கள் வரப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே ஐனேயா என்று பெயருள்ள ஒரு மனிதன் திமிர்வாதக்காரனாயிருந்தான். தேவன் அவனை சுகப்படுத்தினார். சுகமளிக்கும் வல்லமை சபையிலே செயல்பட்டது. இன்றைக்கு திருநெல்வேலியிலே மருத்துவமனைகள் கூடிக்கொண்டிருக்கிறது. ஏன்? தேவ சபையிலே சுகமளிக்கும் வல்லமை குறைந்திருக்கிறதினாலே. ஆனால் இப்படியே இருக்க போறது அல்ல. தேவன் தம்முடைய சுகமளிக்கும் வல்லமையை இந்த சபை மூலமாக வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமேன் 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 சொல்றீங்க? இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் காசை கொடுக்க போறீங்களா? ஆமேன், அல்லேலூயா. முன்மாரியையும் அப்போஸ்தல நாட்களுடைய
அப்போஸ்தலர் காலத்திலே நடந்த அதிசயத்தையும் கடைசி காலங்களிலே நடக்க போகிற கேள்விப்படாத, கவனிங்க, கேள்விப்படாத அதிசயமான காரியங்களையும் தேவன் இந்த சபையிலே செய்யும்படியாய் அவர் வரப்போகிறார். வருகிறவர் வரப்போகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த ஒரு மனிதனை தேவன் ஹல்லேலூயா சுகப்படுத்தினதை அங்கே வாசிக்க முடியும். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த மனிதனை ஹல்லேலூயா ஆண்டவர் சுகப்படுத்தினதை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பவுலுடைய உருமால்களையும் அவனுடைய கச்சைகளையும் கொண்டு வியாதியஸ்தர்கள் மேல் போட்டார்கள். வியாதியஸ்தர்கள் ஹல்லேலூயா சுகமடைந்து, வியாதி நீங்கி, பொல்லாத ஆவி நீங்கி ஹல்லேலூயா சுகம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலம் ஹல்லேலூயா தேவனுடைய செயல்களை ஜனங்கள் பார்க்கக்கூடிய காலம். இந்த காலம் தேவனுடைய வல்லமை சபையின் நடுவிலே வெளிப்பட போகிற காலம். இந்த காலம் தேவனுடைய வல்லமை, அழகு வல்லமைக்கு முன்பாக ஜாதிகள் வந்து சரணடைய போகிற காலம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுலுடைய கையினாலே தேவன் விசேஷமான அற்புதங்களை செய்தார். ஊழியக்காரர்களுடைய கையினாலே தேவன் விசேஷமான அற்புதங்களை செய்யக்கூடிய கடைசி காலத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வியாதியஸ்தர்கள் மேல் போட்ட பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுடைய ஹல்லேலூயா வஸ்திரத்தையோ எதையோ கொண்டு போட்ட பொழுது அங்கே சுகம் வெளிப்பட்டது. அதே தேவன் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஐத்திகு என்னும் பெயருள்ள ஒரு வாலிபன் ஹல்லேலூயா தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது தூங்கி போனான். தூங்கி ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்து அவன் மரித்தவனாக எடுத்தார்களாம். சோதரன் ஹல்லேலூயா. அநேகர் சபையிலே பிரசங்கம் கேட்கும் போதே தூங்குவார்கள். சோதரன் தூங்குகிறவர்களே, சோதரன் ஹல்லேலூயா, நீங்கள் மரித்து போகாதபடிக்கு, கீழே விழுந்து போகாதபடிக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழே விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்படித்தான் ஒரு வாலிபன் அங்கே தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பவுல் நெடுநேரமாய் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு இருந்தாராம். நெடுநேரம், இந்த மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மெசேஜ் இல்லை, மணிக்கணக்காய் பவுல் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தூக்க கலக்கத்திலே என்னமோ அவன் நைட்டு தூங்கலையான்னு தெரில, நைட்டெல்லாம் வாட்ஸ்அப் பார்த்தானான்னு தெரில, நைட்டெல்லாம் ஃபேஸ்புக்கு பார்த்தானான்னு தெரில, நைட்டு என்ன பண்ணான்னு தெரில. அந்த வாலிபன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தூக்க கலக்கத்திலே அவன் மாடியின் ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்து மரித்தவனாக அவனை எடுத்தார்கள். ஆனால் பவுல் அந்த இடத்திலே போய் ஸ்தோத்திரம் அந்த ஆக்சிடென்ட் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்திலே அந்த வாலிபனை தூக்கி எழும்பி உயிருள்ளவனாக நிறுத்தினான். இன்னைக்கு அநேகரை பிசாசு கொல்லும்படியாக ஆக்சிடென்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறான். நான் சொன்ன போறேன், கவனமா இருங்க. தேவ சபையிலே தூங்கி கொண்டிருந்தால் உனக்கு ஆக்சிடென்ட் உன்னை பின்தொடரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே முடியுதோ முடியலையோ கஷ்டப்பட்டாவது வசனம் கேட்கிறதற்கு கண்களை திறந்து வைங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. சபையில் நல்லா தூங்குறது, அப்புறம் கீழே விழுந்துட்டு பாஸ்டர் கை வலி, பாஸ்டர் கால் வலி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நல்லா தூங்கணும். அதனால தான் ஆவிக்குரிய சபையில் சனிக்கிழமை முழுர ஜெபம் வைக்க மாட்டாங்க. ஆமாம், சனிக்கிழமை முழுர ஜெபம் வைக்கிறது தப்பு. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை நாள், கொண்டாட்டத்தின் நாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி தேவனை மகிமைப்படுத்தணும். சோதரன் சனிக்கிழமை சீக்கிரம் தூங்கி நல்லா இளைப்பாரி நல்லா சாப்பிட்டு பலத்தோட காலையில் தேவ சமூகத்தில் வந்து விழிப்பாய் வசனம் கேட்கணும். தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே தூக்கம் வருதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் உங்களை தாக்கிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசியுங்கள். புபிலியனுடைய தகப்பன், பிபிலியுவின் தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். வருத்தப்பட்டு கொண்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்தான். பரிசுத்தவான், தேவனுடைய மனிதன், தேவனுடைய ஊழியக்காரன் வியாதியஸ்தன் மேல் கைகளை வைத்தவுடன் அவன் குணமடைந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களுடைய கரங்களிலே, தேவ பிள்ளைகளுடைய கரங்களின் மூலமாக, அபிஷேகம் பெற்றவர்களுடைய கரங்கள் மூலமாக
அற்புதம் செய்யும் மருந்து, பாய்ந்து செல்ல இந்த கடைசி நாட்களில் உங்கள் கைகளை தேவன் தொடுகிறார். ஆமென் என்று சொல்றீங்களா? அல்லேலூயா. உங்க கையை பாருங்க, உங்க கையை பாருங்க. இந்த கை ஸ்தோத்திரம் மருந்து நிறைந்த கை. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊசிக்கு இருக்கிற பலனை விட இந்த கைக்கு அதிக பலன் இருக்குது. ஆமா, மருந்துக்கு இருக்கிற வல்லமையோட இந்த கைக்கு அநேக வல்லமை உண்டு. இந்த கையை நீங்கள் வைக்கும் பொழுது இந்த கரங்களில் இருந்து மருந்து, பலன், சுகம் அந்த சரீரத்துக்கு பாய்ந்து போகும். தேவ பிள்ளைகள் அல்லேலூயா, தெய்வீக மருந்தை மக்கள் நடுவிலே பாய்ந்து செல்வதற்கு உங்களுக்குள்ள ஒரு ஸ்தோத்திரம், உங்க நரம்புகளுக்குள்ள ஒரு அக்கினி மூலணும், உங்க இரத்த நாளங்களுக்குள்ள ஒரு அக்கினி மூலணும். ஆமென். மருந்து உங்கள் கரங்கள் மூலமாய் குணமாக்கத்தக்கதாய் ஜனங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லும். ஆமென். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே முன்மாரியின் காலத்திலே தேவன் அநேகரை சுகப்படுத்தினார், தேவன் அநேகரை எழுப்பினார், மரித்தவர்களை எழுப்பினார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிழல்பட்ட எல்லாரும் சுகமானாங்க. எல்லாரும், ஒருத்தர் இந்த வியாதி அந்த வியாதி, இந்த வியாதிக்கு மட்டும்தான் ஆண்டவர் சுகம் கொடுப்பார், இந்த வியாதிக்கெல்லாம் சுகமாக்க மாட்டார், கேன்சர் வியாதி இதெல்லாம் சுகமாக்க மாட்டார், அப்படி இல்லை. எல்லா வியாதியும் சுகமாக்கத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே வெளிப்பட்டது. அதே சுகமாக்கும் வல்லமை இந்த கடைசி நாட்களிலே சபைகளிலே வெளிப்படும். சுகமாக்கும் வல்லமை மட்டும்தான் அப்போஸ்தலர் காலத்திலே வெளிப்பட்டதா? 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது நாம் இருந்த இடம் அசையும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி வந்தா ஊரே அசையும், உலகமே அசையும். ஆனா தேவனுடைய வல்லமை வந்தா தேவ வல்லமை உள்ள ஜனங்கள் கூடி இருக்கிற இடம் அசையும். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை இனி வரப்போகிற நாட்களிலே என் தேவன் செய்ய போகிறார். ஆகவே சபையே மனம் திரும்பு, உன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பு, உன் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பு. இப்படியும் வாழ்ந்து அப்படியும் வாழ்ந்து ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைக்கும் புறஜாதிக்கு வித்தியாசம் தெரியாம வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு தேவ சபையே மனம் திரும்பு. உன் தேவன் எப்படிப்பட்டவர்? உன் தேவன் அதிசயமானவர் அல்லவா? ஜாதிகளிலே இப்படிப்பட்ட ஒரு தேவனை உடைய இன்னொரு ஜாதி இல்லை அல்லவா? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி அல்லவா? கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜாதி அல்லவா? உன் வாழ்க்கையிலே தேவனுடைய அதிசய கிரியைகளை பார்க்க போகிற கடைசி நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. முன்மாரியையும் பின்மாரியையும் சேர்த்து நமக்கு வரிசிக்க பண்ணுகிற நம்முடைய நடுவிலே வரப்போகிற சர்வ வல்லமை உள்ள தேவனை இந்த சபை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த சபை விரிவாக்கத்தை குறித்து எண்ணம் இருக்கணும். இந்த இடத்து சபைக்கு பெரிய இடம் தேவை என்கிற ஜெபம் வேண்டும். சோதரன், தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதெல்லாம் சாதாரண காரியம். இனிதான் ஆண்டவர் எழுப்புதல் அனுப்ப போகிறார். இனிதான் தேவனுடைய செயல்களை இந்த தேசம் காண போகிறது. ராஜாக்களும் வந்து பணியத்தக்கதாய், பிரபுக்களும் வந்து பணியத்தக்கதாய், அமைச்சர்களும் பிரைம் மினிஸ்டரும் வந்து பணியத்தக்கதாய் தேவனுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செயல் முன்மாரியும் பின்மாரியுமாய் வரப்போகிறது. ஏக்கத்தோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. யோபு சொன்னான், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை காணும், என் சொந்த கண்களை அவருடைய செயலை காணும், என் சொந்த கண்களை அவருடைய அதிசய கிரியைகளை காணும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். உத்தமமாயிருந்தான், தேவனுக்கு முன்பாக பழுதற்றவனாயிருந்தான். தேவனுடைய செயல்களை அவன் பார்த்தான். மகனே மகளே ஸ்தோத்திரம், இனிதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவன் உன்னை ஆசீர்வதித்தது இப்பொழுது சும்மா 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 ஒரு சின்ன தொடக்கம் தான், ஒரு சாம்பிள் தான். இன்னும் சொன்னோம்னா கையளவு மேகம்தான். தேவன் உன்னை சந்தித்தது கையளவு மேகம்தான். தேவனுடைய அன்பை நீ பெற்றது கையளவு மேகம்தான். இனி வருகிறது பெருமழையின் இரைச்சல். நான் விசுவாசிக்கிறது அதுதான். என்னை தேவன் பயன்படுத்தினதை காட்டிலும் இன்னும் மகிமையாய் தேவன் பயன்படுத்த போகிறார் என்பதை தான் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். தேவன் எனக்கு செய்த நன்மைகளை காட்டிலும் இன்னும் எனக்கு தேவன் செய்ய போகிறார் என்கிறதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்த தேவ வல்லமையை காட்டிலும் இனிதான் நான் தேவனுடைய வல்லமையை இன்னும் அனுபவிக்க போகிறேன் என்கிறதற்காகத்தான் வாழ்கிறேன்.
எதற்கையா நாளைக்கு நீங்க வாழ்றீங்க? எதற்கு 2020வது ஆண்டை நீங்கள் வாழ்வதற்காக ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நான் சொல்லுவேன், என் தேவனுடைய செயல்களை நான் அனுபவித்தது கொஞ்சம். 2020ஆம் ஆண்டிலே நான் என் தேவனுடைய செயல்களை அனுபவிக்க போகிறது அதிகம். அதனால் நான் எதிர்பார்க்கிறேன், அதனால் நான் தேவனுக்கு காத்திருக்கிறேன், அதனால் நான் தேவனிடத்திலே திரும்புகிறேன். என் பாவ வழிகளை விட்டு, என்னுடைய சோம்பலின் வழிகளை விட்டு, என்னுடைய அருவருப்பான வழிகளை விட்டு இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் நெருங்குவதற்காக நான் திரும்புகிறேன். அவர் நான் திரும்பவில்லை என்றாலும் அவர் என்னை திருப்புகிறார். ஆமென். எந்த பஸ்ஸாவது தன்னால திரும்புமா? ஆமா, ஸ்தோத்திரம். பள்ளத்தில் சரிவில் வச்சிருந்தாதான் தன்னால திரும்பி எங்கேயோ போகும். ஆனால் நம்ம பஸ் அங்கே அப்படிப்பட்டதல்ல. நம்மை திருப்புவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், நம்மை திசை திருப்புவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரே நம்முடைய ஓட்டுநராக இருக்கிறார், அவரே நமக்கு திசை காட்டுகிறவராக இருக்கிறார். நாம் திசை கெட்டு போகாதபடிக்கு திசை திருப்பி நம்மை திருப்பி நடத்தி தேவனுடைய உன்னத செயல்களை காணும்படியாய் நம்மை நடத்துகிறார். நம்ம பெருமை பாராட்ட என்னங்க இருக்குது? நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டேன். உன் பரிசுத்தம் என்னன்னு பைபிளில் போய் பாரு. நான் ரொம்ப நல்லவே, உன் நல்ல குணம் எங்கன்னு பைபிளில் போய் பாரு. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் ஒண்ணுக்கு உதவாதது. நம்முடைய உத்தமெல்லாம் சாதாரணமானது. ஆனால் அவரே எனக்கு நீதியும் மீட்பும், அல்லேலூயா, ஞானமும் மகிமையும் ஆனார். அவரே எனக்கு பரிசுத்தம். அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பரிசுத்தவான். அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பொறுமைசாலி. அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் அன்புள்ளவன். அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் மகிழ்ச்சியானவன். இல்லைன்னா என்னைய போல சொங்கி சோப்பலாங்கி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் என்னோடு கூட இருக்கிறதினாலே நான் பலசாலி. அவர் என்னோடு கூட இருக்கிறதினாலே நான் ஒரு பிரபு. அவர் என்னோடு கூட இருக்கிறதினாலே நான் நீதிமான், 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 நீதிமான். என்னுடைய நீதியின்படி இல்லை, அவர் எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த நீதியின்படி என்னை அவர் நடத்துவார். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் அதை ஆமைன்னு சொல்றீங்க? தேவன் செய்ய போகிறார் பாருங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் ஜெபிக்க கூடி வந்த இடம் அசைந்தது. ரக்கத கஷி கரகா. இந்த சபை அப்படியே அசையணும். ஓ ஹல்லேலூயா. ஜெபிக்கிற இடத்துல ஒரு அசைவு உண்டாகணும். ஜெபிக்கும் போது அப்படியே பூமி அசையணும், நம்ம வீடு அசையணும். சோதரம் மற்றவங்களாம் பார்த்து ஓ என்னமோ நடக்க அழிஞ்சிட்டான்னு நினைக்கணும். இல்லை, அது அசையுது. அது அசைகிறது எதுக்கு? அது உயர்த்தப்படுவதற்கு. ஆமே ஆமே. சோதரம் ஒரு 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 ஃப்ளைட்டு அது அசையுதுன்னா அது என்ன ஆக போகுது? டேக் ஆஃப் ஆக போகுது, உயரத்துக்கு போகுது. தேவ பிள்ளையே, நீ அசைவது சும்மா விழுவதற்கல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த அசைவு, உன் குடும்பத்தில் ஏற்படுகிற அசைவு, அது நீ தோற்று போவதற்கல்ல, அது உன்னை உயரத்துக்கு கொண்டு போவதற்கு. ஏனென்றால் முன்மாறியையும் பின்மாறியையும் சேர்த்து உனக்கு கட்டளையிடும்படியாய் என் தேவன் இந்த இடத்துல ஜீவிக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்களா? இனிதான் என்னை நல்லா வைக்க போறார். இனிதான் என் முகம் அழகாக போகுது. அல்லேலூயா. இனிதான் எனக்கு பலன் கூட போகுது. அல்லேலூயா. ஏன் நான் விசுவாசிக்கிறேன் அதுதான். இனிதான் எனக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறார். இனிதான் இந்த சபையில பெரிய எழுப்புதல் வரப்போதே. இனிதான் பெரிய நன்மைகளை தேவன் இதை செய்ய போறார். நான் இப்பவுமே ஆயத்தப்படணும். எல்லாருமே தலைவராக மாறணும். எல்லாரும் பேய விரட்டுறவங்களா மாறணும். அல்லேலூயா. நோய்களை குணமாக்கும் வல்லமை உங்க மூலமா செயல்படும். நீங்க ஜெபிப்பீங்க. நாங்களே எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு இருக்க மாட்டோம். நீங்க ஜெபிப்பீங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். முன்மாறியும் பின்மாறியும் வரிசிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய நடுவிலே வருகிறார். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பினா போதுங்க. நிற்காதீங்க, உங்க இதிலே நிற்காதீங்க, உங்க நீதியிலே நிற்காதீங்க. உங்களுக்கு நான் ஒருத்தர் ஜெபிச்சேன். அவர் சொன்னாரு, நான் எந்த தப்புமே பண்ணலையே, யாருக்கும் தப்பு பண்ணலையே, யாருக்கும் நான் தீங்கு நினைக்கலையே, எனக்கா இப்படி? உண்மைதான் சகோதரா. உனக்கு தெரிஞ்சது
தவறுகள் பாவங்கள் உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், அதன்படி நீ நல்லவன். ஆனா வேதத்தை நீ வாசித்து பார், உனக்குள்ள எத்தனை குறைவுகள் இருக்கிறது. நீ எந்தெந்த காரியத்தில் திருந்த வேண்டும், எந்தெந்த காரியத்தில் ஒழுங்குபடுத்த வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். நம்ம தினம் தினம் நீதி செய்ய ஏன் நம்ம இன்னும் பரிசுத்தமாகணும்? ஏன் தேவனிடத்தில் திரும்பணும்? ஐயா, நாங்கள் தேவனிடத்தை திரும்பி தானங்க சபைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் திரும்புனா என்னத்தங்க திரும்ப? நிறைய பேர் சொன்ன நினைப்பாங்க, நாங்கள் திரும்பி அது வேண்டாம், உலகம் வேண்டாம், பாவம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், கோத்திரம் வேண்டாம். ஏங்க இதுக்கு மேலே என்ன திரும்பணும்? அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் சொல்லுவார், நீ என்னென்ன காரியத்தில் திரும்ப வேண்டும் என்று. அந்த காரியத்தில் நீ திரும்பும் பொழுது தேவன் முன்மாறியையும் பின்மாறியையும் தேவன் வர்ஷிக்க பண்ணுகிறது போல தேவன் அவர் உங்களிடத்தில் வருகிறவராயிருக்கிறார். அவர் வந்தால் என் சூழ்நிலைமை மாறுமே, அவர் வந்தால் எல்லாம் ஜெயமாய் மாறுமே. 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாய் பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திலே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, பாவத்துக்கு சிறைப்பட்டு இருக்கிறார்களா, அல்லது யூடியூபுக்கு சிறைப்பட்டு இருக்கிறார்களா, வாட்ஸ்அப்புக்கு சிறைப்பட்டு இருக்கிறார்களா, அல்லது அடிமைத்தனத்துக்கு சிறைப்பட்டு இருக்கிறார்களா, அது எல்லாம் அசையத்தக்கதாய் தேவன் உங்களை மட்டுமல்ல வாட்ஸ்அப்பையே அதிர பண்ணிடுவார். உன் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு வாட்ஸ்அப்பையே அதிர பண்ணுவார். அது எத்தனை பெரிய உலக சாதனை படைச்சாலும் அந்த பூமி அதிர்ச்சி. ஒரு தேவ பிள்ளையை காப்பாற்ற தேவன் பூமியையே மாத்திருவாரு, அச்சையே மாத்திருவாரு. பூமியின் அச்சையே மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். முன்மாரியும் பின்மாரியும் கட்டளையிடுவார். சகோதரனே சகோதரியே, உங்க பிள்ளைய போட்டு ரொம்ப குறை சொல்றீங்க, உங்க பிள்ளைய மேல எல்லா பாரத்தையும் சுமத்துறீங்க. நீ ஒரு பாவி, நீ ஒரு தப்பு பண்ற, நீ முடிய இப்படி பெட்டிட்ட, சோத்திரம் எனக்கு நீ காலைல எந்திரிச்சு ஜெபிக்க மாட்டேற, நீ இப்படி பண்ற அப்படி பண்றன்னு பிள்ளை மேலேயே கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் காதை பொத்திக்கோங்க. அப்பா அம்மா, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க திரும்புங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைங்க வாழ்ற பூமியவே அசைய பண்ணிடுவாரு. இப்போ காதை திறந்துக்கோங்க. நான் சொன்னது பிள்ளைகளுக்கு கேட்கல, அதனால திரும்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்றீங்களா? உண்மையாகவே ஆமென்னு சொல்றீங்களா? நம்ம திரும்பிட்டோம்னா நம்ம குடும்பத்துக்காக பூமியை அச்சையே மாத்துவாருங்க, பூமியவே குலுக்குவாரு. உன்னை எந்த சூழ்நிலைமை சிறப்படுத்தி இருக்குதோ, உன்னை எந்த வல்லமை சிறப்படுத்தி இருக்கிறதோ, அந்த வல்லமையை தெரிக்கத்தக்கதாய், உன் விலங்குகள் தெரிக்கத்தக்கதாய், உன் அடிமைத்தனத்தின் நுகங்கள் தெரிக்கத்தக்கதாய் தேவன் பூமியை அசைய பண்ணுகிற தேவன். தேவஜனமே, நீ மட்டும் கொஞ்சம் திருந்து ஆண்டவருக்கு பக்கம் திரும்பு. அவர் உன்னை அடித்தது உண்மைதான், அவர் உன்னை காயப்படுத்தினது உண்மைதான். ஏன்னா நீ அவருடைய பிள்ளை. அன்பா அடித்தார், நீ அதமாய் போகாதபடிக்கு உன்னை மட்டாய் தண்டித்தாரே. நீ சிதறி போகாதபடிக்கு உன்னை மட்டாய் தண்டித்தார். எதற்கு? நீ அதிசயத்தை காண வேண்டும். உன் கண் காண தேவனுடைய செயலை தேவன் செய்ய விரும்புகிறாரே. ஆமென். உன் காது கேட்க தேவன் தம்முடைய மகத்துவத்தில் எழும்ப விரும்புகிறாரே. தேவ சபை திரும்பும் என்றால், தேவ சபை தன்னை ஒப்புக் கொடுக்கும் என்றால், பணம் 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 பணம். டெய்லி காலைல எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வர பணம் பணம், உழைப்பு உழைப்பு, உலகம் உலகம், உலக நினைவு நிறைய நிரப்பி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏதோ புண்ணியத்துக்கு தேவன் இங்கே கொண்டு வந்து வசனத்தை கொடுத்து வாழ வைக்கிறார். சோதரன் இல்லைன்னா அதுவும் இல்லை. உங்களை வட இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுனா என்ன ஆகும்னு தெரில. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணி, ஆண்டவரே, வாழ்வோ சாவோ, உயர்வோ தாழ்வோ, எந்த சூழ்நிலைமையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு நிச்சயித்து கொண்டு இருக்கிறேன்.
நிச்சயம் இருக்கா? நிச்சயம் இருக்கா? நிச்சயத்துக்கு அப்புறம் பாய் பாய் சொல்றீங்களா? நிச்சயத்துக்கு மட்டுமல்ல பிரதர், கல்யாணம் முடிச்ச பிறகு நாங்க பாய் பாய் சொல்லுவோம். அது எங்க இஷ்டம், அது எங்க சௌரியம் சொல்லாதீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள இந்த ஒப்பந்தம் அது நித்திய ஒப்பந்தம், உலகத்தால் உடைக்க முடியாத ஒப்பந்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த நீதிமன்றத்தாலும் உடைக்க முடியாத ஒப்பந்தம். ஹல்லேலூயா. பெரியவர்களா சேர்ந்து தானே இந்த காரியத்தை வச்சாங்க, அவங்களா சேர்ந்து பிரிச்சு விடட்டும் சொன்னா நடக்காது. இது நித்திய உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கைக்கு ஹல்லேலூயா பாத்திரவான்களாகத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதோ 4 நாள் வாழ்ந்தோம், 4 நாள் சந்தோஷமா ஆஹா ஓஹோ அப்படின்னு வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் சோதனம் பழைய குருடி கதவு திரடின்னு மாதிரி வாழ்க்கை திரும்பி அதே மாதிரி போதுங்கிற வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்மை நித்தியத்திற்காக அழைத்த தேவன் நீதியின் சூரியனாய் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ எந்த இடத்துல ஒளிந்திருந்தாலும் மறைந்திருந்தாலும் தேவனுடைய கண்கள் உன்னை சுற்றி 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 வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாதாளத்திலே போய் உன் படுக்கையை போட்டாலும் அங்கும் தேவன் வந்து நிற்பார், உன்னை பார்ப்பார், உனக்காக பரிதபிப்பார், உன் நீதிக்காக அவர் அந்த இடத்துல வந்து நிற்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். என்ன அதிசயம் சபையிலே சகோதரன். காத்திருக்கவில்லை. சீசர்கள் மேல் வீட்டிலே காத்திருந்து இந்த பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது. பரலோக ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே இறங்கி வர்றதுக்கு அவ்வளோ கடினமாக இருக்குது. அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும், அவனை சபைக்குள்ளே நடத்தணும், அவனை வசனம் கேட்க வைக்கணும், அவனை ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தணும், அதுக்கப்புறம் அவனை காக்க வச்சு காத்திருப்பு ஜபத்தில் போட்டு உழுக்குன்னு அதுக்கப்புறம் ஒருவேளை 1-2 பேர் தப்பி தவறி அந்நிய பாஷையை பேசிடுறான். மற்றபடி அப்படியே கல் மாதிரி இருக்கான். 10 வருஷம் 20 வருஷம் சபைக்கு வந்தாலும் பரிசுத்த ஆவி கிடைக்கல. ஆனால் முன்மாறியும் பின்மாறியும் நடக்கிற காலத்திலே கை வச்சாலே பரிசுத்த ஆவி அப்படியே இறங்கும். அந்த மாதிரி ஒரு காலம் இந்த சபைக்கு வரணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுறீங்களா? இந்த கடைசி நாட்களிலே ஹல்லேலூயா அவன் புறஜாதியோ ரட்சிக்கப்பட்டவனோ யாரோ எவனோ உங்க கை பட்ட உடனே அவன் அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிற காலம் வரணுமா வேண்டாமா? வரணுமா வேண்டாமா? இயேசு நல்லவர், எங்களுக்கு தெரியும் அப்படின்பான். சோத்திரம். இயேசுவை நம்புமா? நாங்கள் நம்பாமலாம் இங்கே வந்திருக்கோம். எப்பா அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தோம்னா நம்மளே ஒன்று வாய் அடைச்சிருவோம். நமக்கே ரொம்ப பேச தெரியாது. ஆண்டவர் வந்தால் தான் பேச முடியும். சோத்திரம். அவங்க பேசுகிற பேச்சை பார்க்கணும். ஆனால் இனி உன் பேச்செல்லாம் செல்லுபடியாதம்மா. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே தேவன் செய்த அதிசயங்கள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே தேவ தூதனுடைய முகம் போல ஹல்லேலூயா அவனுடைய முகம் பிரகாசித்தது. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவ மனிதர்களை ஸ்தோத்திரம் கொண்டு தேவன் அநேகரை அபிஷேகிக்க போகிறார். மட்டுமல்ல, உங்கள் முகத்தை தேவ தூதனுடைய முகத்தை போல மாற்ற போகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். உங்க முகத்துக்கு ஒரு மரியாதையை தேவன் கொண்டு வர போகிறார். உங்க முகத்துக்கு ஒரு மகிமையை தேவன் கொண்டு வர போகிறார். உங்க முக கலையை தேடி ஜனங்கள் காத்திருக்கும் நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நிமிஷம் பார்த்துட்டு அருள் வந்திருக்குது நிறைய பேருக்கு. தேவ ஜனமே, உன் முகத்தை பார்த்துட்டு அநேகர் பரிசுத்தமாக கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. உன் வீட்டுக்கு வாசல்ல காத்திருக்கிற கூட்டம் அநேகம் ஆக போகிறது. இதுதான் கடைசி நாட்களிலே தேவன் செய்ய போகிறது. தம்பி, நீ சிறு பையன் சொல்லி கொண்டு இருக்காத. சகோதரியே, நீ சிறு பிள்ளைன்னா சிறுவன், நான் படிப்பறிவில்லை, நான் ஊழியத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்காத. இது கடைசி காலம். நீ திரும்புவாய் என்றால், நீ உன்னை ஒத்துக்கொள்வாய் என்றால், உன் குறைவுகளை நீ சோத்ரா, நான் ஒரு குறைவுள்ளவன் என்று நீ ஒத்துக்கொண்டு என்னை மன்னியும், என்னை திருப்பும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்பாய் என்றால், ஆண்டவர் உன்னுடைய முகத்தை தூதனுடைய முகத்தை போல மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இதுதான் கடைசி கால எழுப்புதல். எதுவும் செய்வாருங்க. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த உங்களை எதுவும் செய்வார்.
நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த உங்களை எதுவும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்குள்ளே தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நான் கட்டுக்கதையை பேசல, வசனத்தை பேசுறேன். நான் விசுவாசிக்கிறத பேசுறேன். தேவன் என்னை நம்ப பண்ணினதை பேசுகிறேன். இந்த நாட்களிலே தேவன் செயல்பட போகிறார். எழுப்புதலுக்காக ஆயத்தமாயிருப்போம். எதுவும் நடக்கும். சொல்லுங்களேன், எதுவும் நடக்கும். சொல்லுங்களேன், எதுவும் நடக்கும். சபையில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்கும். தேவ சபை எதிர்பார்க்க ஆயத்தமா இருக்கணும். அது எல்லாம் எழுப்புதலுக்காக நடக்கும். அது எல்லாம் தெய்வீக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நடக்கும். இந்தியாவில் இருக்கிற 130 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக சொல்லுங்க, எதுவும் நடக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னையிலிருந்து பாருங்க, நாங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்களாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சிரிப்பாக வருது, சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் இப்படிலாம் செய்வாரா, இப்படிலாம் செய்வாரா அப்படின்னு பூரிச்சு போய் இருக்கிறோம். ஆனா அது கையளவு மேகம்தான். இன்னும் நடக்க போகுது. எதுவும் செய்வார், எதையும் செய்வார். தேவ சபை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். Glory, 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 glory. 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவி வந்து இறங்கினது. ஆமென் சொல்லுங்களேன். இனியெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது எழுதலாம் முடியாது. ஆமாம், இப்பவுமே எழுதி முடிச்சு எல்லாத்தையும் தூக்கி எங்கேயாவது ஓரம் கட்டுங்க. இனி நடக்க போது பிரசங்கம் கேட்கும் போதே, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஆவியில துள்ளி கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து அல்லேலூயா கழுகூற போறீங்க. உன்னை ஆடுன்னு சொல்ல மாட்டோம், பாடுன்னு சொல்ல மாட்டோம், துள்ளுன்னு சொல்ல மாட்டோம், கையை தட்டுன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் பாட்டு ஆண்டவரை தரிசித்து கொண்டே இருப்போம். அப்படி தரிசித்து கொண்டே இருக்கும் பொழுது, தேவ வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கி அல்லேலூயா நவமான பாசைகளை பேசி விடுதலையாக்கி சத்தியத்தை வெளிப்படுத்தி சத்திய பாதைக்குள் நடத்துகிறவராயிருப்பார். ஆனந்த ஞானத்தை கொடுக்கிறவராயிருப்பார். சோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்க பெரிய பெரிய தொழில்களை தொடங்க போறீங்க. பெரிய பெரிய ஃபேக்டரியை தொடங்க போறீங்க. நிறைய பேர் இந்த காலத்தில் ஃபேக்டரியை மூடிக்கொண்டு இருக்கிறான். ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் புது புது ஃபேக்டரியை தொடங்குவதற்காக தேவ அனந்த ஞானம் அப்படியே அபிஷேகமா இறங்கும் இறங்கும் இறங்கும். நீ 1000 பேருக்கு வேலை கொடுப்ப. 1000 பேருக்கு வேலை கொடுக்கிறது மட்டுமல்ல, 1000 பேரை பரலோக கரைக்கு சேர்க்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இறங்குவார். உன் ஞானத்தினால் அல்ல, உன் முதலினால் அல்ல, உன்னுடைய திறமைகளினால் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் வந்து உனக்கு செய்கிறவராய் இருக்கிறார். கடைசி காலம் எதுவும் நடக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தமாகுங்க, ஆயத்தமாகுங்க. தேவனுடைய செயல்களுக்காக ஆயத்தமாகுங்கள். 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே குறி சொல்ல ஏவக்கூடிய ஒரு ஆவி. ஸ்தோத்திரம். ஒரு பெண்ணுக்குள் இருந்து தங்களுடைய அந்த பெண்ணுடைய எஜமானனுக்கு மிகுந்த ஆஸ்தியை சம்பாதித்து கொடுத்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீக்குள் இருந்த குறி சொல்லுகிற ஆவியை ஸ்தோத்திரம் பரலோக தேவன் தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக அதை துரத்தி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரந்தலப ஷகதனஹந்தல ரபத்யந்தல ரபா. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொண்டு அந்நிய பாஷைகளை பேசுகிற அந்த நேரத்தில் அல்லேலூயா குறி சொல்லுகிற ஆவிகளை பயன்படுத்தி கொண்டு தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எந்த சக்திகள் என்றாலும் அந்த சக்திக்கு விரோதமாய் தேவன் செயல்படுகிற நாட்கள் வருகிறது. செயல்படுகிற நாட்கள் வருகிறது. ஆதாயத்துக்காக, சொந்த ஆதாயத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக, அல்லேலூயா குடும்ப ஆதாயத்திற்காக மனிதர்களை ஏமாற்றி மனிதர்களை வஞ்சிக்கிற அல்லேலூயா எல்லா குறி சொல்லுதலின் ஆவிகளையும் தேவன் இந்த கடைசி நாட்களிலே அல்லேலூயா தடுத்து நிறுத்த போகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குறி சொல்லுகிற ஆவிகள் தேசத்தில் பரவிக்கொண்டே இருக்கிறது, மேலாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அநேகர் அங்கே போய் குறி கேட்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு கேட்டுட்டு அலையிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையே,
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன சத்தியம் தேவ சபையிலே உயர்த்தப்படுகிறது. இங்கே குறிக்கு முதலிடம் அல்ல, இங்கே மனிதனுக்கு முதலிடம் அல்ல, இங்கு வேற எந்த முறைமைகளுக்கும் முதலிடம் அல்ல, எந்த பாரம்பரியத்துக்கும் இந்த இடத்துல முதலிடம் அல்ல, சத்தியத்திற்கே இந்த முதலிடம். சத்தியத்தை அறியும்படியாய் வந்த ஜனமே, சத்தியத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தலைக்கு மேல கரங்களை தட்டி சத்தியத்தை வரவேற்றுக் கொள்வோம். குறி சொல்லுகிற ஆவி ஜனங்களை விட்டு விலகும், 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 விலகும். ஆதாயத்துக்காக, பெயர் பிரஸ்தாபத்திற்காக, தேவநாம மகிமைக்காக அல்ல, நித்திய ராஜ்யத்துக்காக அல்ல. பாவம் செய்கிறவனை இன்னும் பாவம் செய்ய வைக்கக்கூடிய குறி சொல்லுகிற ஆவிகள் இந்த கடைசி நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் சிறைப்படுத்துவாராக. 19வது அதிகாரம் 19வது வசனத்திலே, மாய வித்தைக்காரனாயிருந்த அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து சுட்டரித்தார்கள். ஆமென், அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். பிசாசு நிறைய சொல்லி கொடுத்திருக்கு, பிசாசு மனிதர்களுக்கு நிறைய எழுதி கொடுத்திருக்கு, பிசாசு மனிதர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்த பல காரியங்கள் இருக்கிறது. அது எல்லாம் வரும் நாட்களிலே சபையிலே வந்து சுட்டரிக்கப்படக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. தேவ சபை ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன், ஆமேன். சத்தியத்துக்கு மாறான நிறைய காரியங்கள் எழுதி இருக்கிறது. இந்த உலகத்திலே அழிக்க முடியாத ஒரு சத்தியம் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை, இந்த வார்த்தையை விட பெரிதான ஒன்று வேற ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தை இல்லை, இந்த வார்த்தைக்குள் இல்லை என்று சொல்லி தேடி அலைவதற்கு வேற ஒன்றும் இல்லை. கண்டுபிடிப்புகளின் சிறந்த கண்டுபிடிப்பு, சிகரமாகிய கண்டுபிடிப்பு வேத வசனத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்கள். இதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். சீக்கிரத்திலே ஹல்லேலூயா விஞ்ஞானிகள் எழுதின நிறைய காரியங்கள், சோதரம் சத்துரு கற்றுக் கொடுத்த பல காரியங்கள், இது எல்லாம் கொண்டு வந்து தீக்கிரையாக்கப்படக்கூடிய ஒரு காலத்தை தேவன் கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அநேகருடைய டேட்டாஸ், அல்லேலூயா ஸ்தோத்திரம், சத்துருவுக்கு பயன்படத்தக்கதாய் அநேக தகவல்களை எல்லாம் சேர்த்து வைக்கிற எல்லாம் அல்லேலூயா கொண்டு வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து, இதில் இத்தனை கோடி மக்களுடைய வாழ்க்கை ரகசியம் இருக்குது, அதை தேவன் இங்கே கொண்டு வந்து தீ வைக்க சொன்னார்னு கொண்டு வந்து தீயை வச்சு அதை அழிச்சிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட செயல்களை தேவன் செய்வார். ஆமேன், ஆமேன். ஜனங்களை வேதனைப்படுத்துறதுக்கு, ஜனங்களை சத்தியத்தை விட்டு விலக பண்ணுவதற்கு சத்துரு அநேக காரியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குது, புதுசு புதுசா கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றையும் மாய வித்தைகளை, சத்துருவின் வித்தைகளை, சோத்திர அந்தகாரத்தின் வித்தைகளை சுட்டரிக்கிறதற்கு தேவ சபை அக்கினியா இந்த கடைசி நாட்களிலே எழும்ப போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமா, அது மட்டுமா? அனனியா சப்பிராள் தேவனுக்கு முன்பாக பொய் சொன்னதினாலே அவர்கள் ஸ்தோத்திரம் தேவ ஜனத்துக்கு பேதுருக்கு முன்பாக ஜீவனை விட்டார்கள். தேவ சபையை ஏமாற்ற துணிகரம் கொண்டவர்கள் ஜீவனை விடக்கூடிய அளவிற்கு தேவனுடைய வல்லமை மகிமையா இறங்க போகிறது. அல்லேலூயா. தேவ சபைக்கு உங்களை மறைக்க கூடாது, ஊழியக்காரங்களுக்கு உங்களை மறைக்க கூடாது. தேவ சபையில் உங்களுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். மாம்சமானவனுக்கு தன்னை மறைக்காததல்லவோ ஒழிக்காததல்லவோ உகந்த உபவாசம். மாம்சமானவனுக்கு உன்னை மறைக்காதே, சபைக்கு உன்னை மறைக்காதே, உள்ளபடி வா. தேவனுக்கு முன்பாக ஐயோ நான் ஒரு பாவி என்று சொல். பக்கத்தில் உள்ளவ என்ன நினைப்பான், அவங்க என்ன நினைப்பாங்க, ஊழியக்காரங்க என்ன நினைப்பான்னு நினைக்காதீங்க. தேவனுக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திர மனசாட்சியை கல்லாக்காதபடிக்கு உங்களுடைய மனதை தேவனுக்கு முன்பாக திறந்து, நான் உள்ளதை சொல்கிறேன் ஆண்டவரே, இதோ நான் ஒரு பாவி என்று சொல்லி தேவனிடத்தில் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது
தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஆத்துமாவிலே செத்து போன நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியே நல்லா இருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, ஊழியம் செய்வாங்க, அவங்களுடைய தொடர்ந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆத்துமாவிலே செத்து போனவர்கள். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக ஒரு பங்கை ஒளித்து வைத்தவர்கள். ஒரு பங்கு ஒளித்து வைக்கக்கூடாது. தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கணும். அதை ஒளித்து வைக்கக்கூடாது. அது உங்கள் கையில் இருக்குது, சுதந்திரம் உண்டு. ஆனால் நீங்கள் ஒன்று முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால் அது தேவனுக்கே உரியதாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். கடைசி நாட்களிலே ஏரோதை போன்ற பெரிய அதிகாரிகள், பிரபுக்கள், அரசியல்வாதிகள் கூட பிரசங்கம் பண்ணுவார்கள், சிறப்பாய் பேசுவார்கள். ஸ்தோத்திரம். அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தான். ஸ்தோத்திரம். ஆனால் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாததினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். உடனே ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏரோது ராஜா, எல்லாரும் அவன் சொற்பொழிவை பேசினா பிரச்சனை இல்லை, அவன் தேவனுடைய வார்த்தையை பேசினான். எல்லாரும் புகழ்ந்தாங்க. அவன் தப்பு பண்ணல, எல்லாரும் புகழ்ந்தாங்க. இவன் வாயை திறக்கல. அவன் புகழ்ச்சி எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கினான். தேவனுக்கு அவன் மகிமை செலுத்தவில்லை. அழகா சொல்லுது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால். தேவ பிள்ளைகளே, நாம் ஊழியம் செய்ய தேவன் கொடுத்த வாய்ப்பு. தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம், தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்கிறோம். நம்முடைய திறமை, நம்முடைய புத்தி, நம்முடைய யுக்தி, நம்முடைய அனுபவம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்த விரும்பினால், தேவன் தன் ஜனத்துக்கு ஆகாரம் கொடுக்க விரும்பினால், அவன் கல்கள் கூட பேசும். நீ ஒரு கல்லா இருந்தா கூட நீ பேசுவ. ஸ்தோத்திரம். நீ பேசாதிருந்தாள், ஊழியக்காரன் பேசலன்னா கல்லை கொண்டு கூட பேசிடுவார். ஸ்தோத்திரம். கல்லுக்கும் ஊழியக்காரனுக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் தன்னை தாழ்த்துகிறவன் மூலமாய் தேவன் பேசுவார். ஆனால் ஏரோது அழகாய் பேசினான். அவன் தேவனுக்கு மகிமையை கொடுக்காததினாலே உடனே அதே ஸ்பாட்ல, ஆன் த ஸ்பாட், கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். சோதரா, நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் ஆண்டவர் அற்புதமாக செஞ்சுட்டு இருப்பார், சுகமளிச்சுட்டே இருப்பார், அப்படியே தூக்கி தூக்கி விடுவார், நல்லா ஜாலியாக வைப்பார், கொண்டாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு பாகம். தேவனுக்கு விரோதமானவைகள், சத்தியத்துக்கு விரோதமானவைகள், சபை கட்டுப்பாட்டுக்கு விரோதமானவைகள், சபை ஒழுங்குக்கு விரோதமானவைகள், தேவன் தன்னுடைய தாசனாகிய மோசே ஆரோனுக்கு கற்றுக் கொடுத்த ஒழுங்குக்கு விரோதமான எல்லாவற்றிற்கும் தேவன் தண்டனை கொடுக்கும் காலம் வருகிறது. நீங்க பாக்கியவான்கள், உங்களுக்கு வராது, நீங்க தான் தேவனை தேடுறீங்களே சோதரன். ஆனா ஒரு கூட்டம் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் சுய மகிமைக்காக அலையும். சுய மகிமைக்காக தேவ சபையில யார் ஒருவன் ஸ்தோத்திரம் எதை செய்தாலும் தேவனுடைய தூதன் உடனடியாக அடிப்பார். எல்லா கண்களுக்கு முன்பாக ஏரோது புழுத்து இறந்தான். ஒரே நிமிடத்தில் அப்படியே பேசி முடிச்சு அப்படி மக்கள்லாம் கையை தட்டுறாங்க. தட்ட இவன் ஒரு சிரிப்பு தான் சிரிச்சான், அதோட முடிஞ்சு அப்படியே புழு கடகடன்னு இறங்கி ஓடுது. எப்படி இருக்கும் பாருங்க. தூதன் அடித்தான். அல்லேலூயா. ஏரோது புழுத்து இறந்தான். இந்த மாதிரி காரியங்களும் கடைசி நாட்களில் வரும். அது அப்போ ஏன் வருது? ஏன் அப்படி? தேவன் அதிசயம் செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தர். அவர் சொன்னார், என்னுடைய மகிமையை வேற ஒருவனுக்கும் கொடேன். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய மகிமையை நான் வேற ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன். வேற ஒருவனுக்கு, அது ஊழியக்காரனுக்கு கூட அந்த மகிமை கிடையாது. நாங்கள் வெறும் வேலைக்காரங்க, அப்ரோஜனமான வேலைக்காரங்க. நாங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சுட்டு சோதரா அப்படியே போய் தேவ சமூகத்தில் விழுந்துருவோம், அவ்வளோதான். சோதரா எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ராஜா இயேசுவுக்கு மகிமை. தேவ பிள்ளையே, வரும் நாட்களில் தேவன் உங்களை பயன்படுத்துவார்.
எக்காரணம் கொண்டும் மகிமையை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளாதிருங்கள். விசேஷமாக இங்கே இருக்கிற வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்கு நான் சொல்கிறேன், வரும் நாட்களில் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பேசுவார். உங்களை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பேசுவார். சோதரன், உங்கள் திறமையினால் வந்ததுன்னு சொல்லிடாதீங்க, உங்களுடைய தகுதியினால் வந்ததுன்னு சொல்லிடாதீங்க. தேவனுக்கு மகிமை, நான் ஒன்றுமே இல்லைன்னு ஓடி ஒளிஞ்சிக்கோங்க. சோதரம், தேவனுடைய சிறகின் பின்பாக ஹல்லேலூயா ஒளிந்து கொள்ளுங்க. சிலுவையின் நிழல்ல ஒளிந்து கொள்ளுங்க. அவருக்கு தான் எல்லா கனம், மகிமை, துதி, பாத்திரம் எல்லாம் அவருக்கு தான். அவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணர். தொடக்கமும் முடிவும் அவர் தான். ஹல்லேலூயா, அவரே மகிமைப்படுவாராக. கர்த்தர் நல்லவர் என்று சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்றீங்களா? சோதரம், முன்மாறி காலத்தில் என்ன நடந்ததோ அதே போல முன்மாறியும் பின்மாறியும் சேர்ந்து நடக்கக்கூடிய காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். புதிய சந்ததியே, ஹல்லேலூயா. சோதரம், வாலிப தம்பி தங்கச்சி, சோதரம், உனக்கு முன்பாக இருக்கிற சவாலை நீ ஜெயித்து, உன் பாவத்தை விட்டு நீ ஓய்ந்து, வசனத்தை நீ தியானித்து, தேவனுக்காக நீ வைராக்கியமாய் எழும்பும் பொழுது உன்னை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமாயிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கர பராக்கிரமசாலி. உங்களை பத்தியே உங்களுக்கு சரியா தெரியாது. உங்களை பத்தி சோத்திரம் புறஜாதிகள்கிட்ட கேட்டு பாருங்க, உங்க மகிமை அவங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை சொல்லுவாங்க. உங்களை கண்டு எத்தனை தடவை நடுங்கி ஓடுனாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை கண்டு திகில் பிடித்தவர்களை போல் எத்தனை தடவை இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். வேண்டாம் அந்த வார்த்தை. இன்னும் நம்ம பரிசுத்தமாவோம். நீ ராஜா வீட்டு பிள்ளை, நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இல்லை, நீ ராஜா வீட்டு பிள்ளை. ஹல்லேலூயா. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிக்கு வெறும் புல்லு தான் கிடைக்கும். ராஜா வீட்டு பிள்ளைக்கு எல்லாமே கிடைக்கும். ராஜாவே கிடைப்பார். ஆமென்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம், வாசிங்க 13வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு எனும் பெயர் கொண்ட வாசிங்க, கள்ளத்தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். மாய வித்தைக்காரனும் கள்ளத்தீர்க்கதரிசியுமான ஒரு யூதன், ஒரு விசுவாசியை கண்டார்கள். நமக்கு புரிகிற மாதிரி இல்லைன்னா ஒரு பாஸ்டரை கண்டார்கள். ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. சோதர, இந்த இவர் யார்? என்னவா? மாய வித்தைக்காரன், கள்ளத்தீர்க்கதரிசி. தொடர்ந்து வாசிங்க. மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அதிபதியை, தேவ பிள்ளைய என்னதான்? விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி. இந்த கடைசி நாட்கள்ல ஏப்பா இந்த வசனத்தெல்லாம் நீ நம்பாதப்பா, அந்த பெந்தேகோஸ்துக்காரனுங்க இப்படிதான்ப்பா சொல்லுவானுங்க. நீ வசனத்தை கைக்கொள்ளு, முக்காட போடு, ஜெபி, உபவாசம் பண்ணு, தசமபாகம் கொடு, அப்படிதான்ப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லி விசுவாசத்திலிருந்து என்ன செய்வாங்களா? திருப்ப வகை தேடுவான். யாரு? அந்த மாய வித்தைக்காரன். சத்தியத்தை விட்டு திருப்புகிற கள்ளத்தீர்க்கதரிசி. திருப்புவதற்கு அவன் வகை தேடுவான். தொடர்ந்து வாசிங்க. அவர்களோடு எதிர்த்து நின்றான். சோத்ரன், அப்படிப்பட்டவன் எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது மற்றவங்களை எடர பண்ணாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? அப்படி பார்க்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பேசக்கூடாது. ஒரு பார்வை, அந்த பார்வையில் அக்குனி அவனை பிடிச்சி எடுக்கணும். இடர பண்ணுகிறவனுடைய நிலைமை பொல்லாத ஒன்று. அவனுடைய நிலைமை மோசமா முடியும். அல்லேலூயா. அது எழும்புவாங்க. கடைசி காலங்களில் இடர பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் எழும்பும். அதுவும் சோத்திரம், பாஸ்டர் யார் நல்லா பயன்படுத்துறாங்களோ அவங்கள இடர பண்ணும். யார் சபைக்கு நல்லா காணிக்க கொடுக்குறாங்களோ அவங்கள இடர பண்ணும். யார் உண்மையா கர்த்தர் ஆவியில நிரம்பி தொழுது கொள்றாங்களோ அவர்களை இடர பண்ணும். யார் ஒழுங்கா ஊழியம் செய்றாங்களோ அவர்களை இடர பண்ணும். அப்படிப்பட்டவர்களை என்ன செய்யணும்? தேவ பிள்ளைங்க உற்று பார்க்கணும். எத்தனை பேர் உற்று பார்ப்பேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?
புரியுது இல்ல? அப்ப என்ன செய்யணும்? உற்று பார்க்கணும். உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் எல்லா பொல்லாப்பும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? அவன் ஓயவே மாட்டான். அவங்க ஒவ்வொருத்தரையா எடர பண்ணி கபடு உள்ளவன், பொல்லாத சிந்தை உள்ளவன், பிசாசின் மகன், நீதிக்கெல்லாம் பகைஞன், கர்த்தருடைய செவ்வையான வழிகளை புரட்டுகிறவன், ஓயாதவன். சோதரன், நீங்க பரிசுத்தவான்கள் கூட சில நேரம் சபைக்கு லேட்டா வருவியா? சோத்திரம். அவன் கரெக்டா வருவான், முதல்ல நிற்பான், முன்னாடி நிற்பான். ஆமா, ஓய மாட்டான், தொடர்ந்து வருவான். தேவ ஜனங்கள் எச்சரிக்கை, கவனமா இருக்கணும். சோதரன், அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக அவர்களுடைய ஆவியை அடக்கும்படியான தைரிய பேச்சு சபைக்கு வேணும். போனா போட்டோம், எடர பண்றவன் சிலவன் இருப்பான், பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டே இருப்பான், இங்க வசனத்தை கேட்காம அங்க பக்கத்துல இருந்து குழப்பிக்கிட்டே இருப்பான். முன்மாறியும் பின்மாறியும் சேர்ந்து செயல்படும் நாட்கள் வருகிறது. ஆமேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அவனை பார்த்து சொன்னார்கள், சில காலம் நீ சூரியனை காணாதபடிக்கு குருடனாய் போவாய். அல்லேலூயா. இந்த மாதிரி ஆட்கள் சில காலம் சூரியன் நன்மையே காணாம குருடனாயிருவான். சொல்றது புரியுதா? சோதனை, மற்றவங்களை எடர பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுக்கு சூரியனே உதிக்காது. இவன் நல்லா கொர்றன்னு தூங்கிட்டே இருப்பான், 10 வருஷம் போயிடும். புரியுதா? கொர்றன்னு தூங்கிட்டே இருப்பான், 20 வருஷம் போயிடும். கண்ணை திறந்து பார்ப்பான், முடியெல்லாம் நடைச்சிருக்கும், பலன்லாம் போயிருக்கும். ஐயையோ, கடந்த 10 வருஷம் வேஸ்ட் ஆக்கிட்டோமே, நம்ம இதை செஞ்சிருக்கலாமே, ஊழியம் செஞ்சிருக்கலாமே, சம்பாதிச்சிருக்கலாமே, இந்த பிஸ்னஸை பண்ணியிருக்கலாமே, வீடை கட்டியிருக்கலாமேன்னு 20 வருஷம் தான் நாட்களை வீணடிச்சிட்டு அப்புறம்தான் கண்ணு திறக்கும். அதனால தேவ பிள்ளைகளே, அப்படி எதுவும் பிசாசு உங்களை பயன்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து பேசுகிறேன். நானும் தான் சொல்கிறேன், நான் யாரையோ பேசலை, நான் என்னையே தான் சொல்கிறேன். ஆண்டவரே, நான் அப்படி இராதபடிக்கு எனக்கு இறங்கும் சொல்லி தாழ்த்துகிறேன். நீங்க உங்களை தாழ்த்தணும். சோதரன், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இந்த வசனங்கள் உங்களுக்கு பேசுகிறது. இரண்டாவது, முதலாவது எனக்கு பேசுகிறேன், திரும்ப வேண்டும். கரங்களை வைத்து ஆமேன் என்று சொல்லுங்களேன். ஆமேன். எனக்கு தான் நான் தேவன் என்னோடு பேசுகிறாருன்னு சொல்றேன். கரங்களை வைத்து அல்லேலூயான்னு சொல்லுங்க. நான் திருந்துவேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையை நான் திருப்புவேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ அநேகரை சிறைச்சாலையிலே போடக்கூடிய சம்பவங்கள் ஏற்படும். ஆனால் தேவன் அந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உலகம் போட்ட சிறைச்சாலைகள், அரசாங்கம் போட்ட சிறைச்சாலைகள், மனிதர்கள் போட்ட சிறைச்சாலைகள், குடும்பம் போட்ட சிறைச்சாலைகள், நண்பர்கள் போட்ட சிறைச்சாலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவனை எந்த சிறையும் அடைத்து வைக்க முடியாது. ஊழியம் செய்கிறவனை எந்த தடையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் சுதந்திரவாளிகள். அவர்கள் தேசத்தின் ஹல்லேலூயா எப்பக்கமும் நடந்து சென்று ராஜாவின் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். அவர்களை கட்டவோ அவர்களை அடக்கவோ முடியாது. அவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். தேவ பிள்ளையை உன்னை யாரும் அடக்க முடியாது, யார் உன்னை சிறைப்படுத்த முடியாது. சிறைச்சாலையை ஹல்லேலூயா தேவன் திறந்தது போல தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை அறிவிக்க, சாட்சியாய் இருக்க தேவன் சிறைச்சாலைகளை திறப்பார். சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு எந்த ஊருக்குள்ளேயும் சொல்ல முடியாத அளவுக்கு சுவிசேஷம் எல்லா இடத்திற்கும் திறக்கப்படும். ஆமேன். நிறைய இடத்துக்கு போனால் விரட்டுறான், சோதரன் வரக்கூடாது, உள்ள வராதேன்னு சொல்லுகிறான். சோதரன், நாங்கள் கால் தூசியை உதறிட்டு வரல,
சோத்திரம். திரும்பவும் வருவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் மீண்டும் அந்த இடத்துல வாசலை திறந்து யார் வரக்கூடாதுன்னு சொல்றானோ அவனை தொட்டு அவன் அபிஷேகம் பெற்று அவன் சாட்சியா நின்று தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறதை இந்த கண் காண்கிறவரை தேவனுக்காக காத்திருப்போம். நாங்கள் திரும்புவோம். பெருமை பாராட்ட மாட்டோம். பெருமை பாராட்டுவது எங்களுக்குரியதல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே திரும்புவது தான் எங்களுடைய கடமை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பரிசுத்தமாகிறீங்களோ, எவ்வளவு நீதிமானா மாறுறீங்களோ, நீங்க நீதிமானா ஆக ஆக பரிசுத்தமான ஆக ஆக உங்க ஜெபம் என்னவதா இருக்கும் தெரியுமா? என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை உத்தமனாக்கும் ஆண்டவரே. அந்த ஜெபம் தான் இருக்கும். நீங்க ரொம்ப பெரிய பரிசுத்தமான பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழும் போதும் கூட நீங்க ஜெபிப்பீங்க. என்ன தெரியுங்களா? ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அதுதான் தெய்வீகம். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அருகே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டினா அவன் நல்லா தூக்கம். சிறைச்சாலையில் இருந்தாலும் கவலை இல்லாத மனிதன் தான் ஊழியக்காரன். தடைகள் எவ்வளவு இருந்தாலும் கவலை இல்லாம நல்லா இளைப்பாறுகிறவன் தான் தேவ ஊழியக்காரன். சோதரா, அவனுடைய விழாவை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. அப்படிப்பட்ட செயல்களை தேவன் செய்வார். அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்க சோதரா. நான் எல்லாத்தையும் விளக்கம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை சோதரா. அப்படிப்பட்ட கிரியைகளை இந்த கடைசி நாட்கள் அதை விட மேலான காரியங்களை தேவன் செய்வார். 27வது அதிகாரம் 14வது வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று அதன் மேல் மோதியது. அதனாலே அந்த கப்பல் சேதமானது. பவுல் சென்ற அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி கப்பல் நொறுங்கி போய்விட்டது. பவுலையும் அவனோடு கூட இருந்த ஜனங்களையும் தேவன் காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். போகிற கப்பல் அல்லது போகிற வாழ்க்கை, ஸ்தோத்திரம், வாழ்க்கைக்கு உதவியான காரியங்கள் எல்லாமே சேதமானாலும் ஒரு ஜீவனுக்கும் சேதமாவதில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களுடைய ஆசீர்வாதம் சில நேரத்தில் யூரோக்ளிதோன் போன்ற கடுங்காற்று எல்லாரையும் மொத்தமாய் அழித்து விடும்படியாய் புறப்பட்டு வரலாம். ஆனால் ஸ்தோத்திரம், பொருட்சேதம் மட்டும் சில நேரங்கள் நடக்கும். மற்றபடி தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவன் காக்கப்படும். ஒரு தேவன் பிள்ளையின் மூலமாக அவனுடைய பட்டணமே காக்கப்படும். ஒரு பேதுரு மூலம், ஒரு பவுல் மூலமாக இந்த கப்பல்ல வந்து அத்தனை பேர் உயிரும் காப்பாற்றப்பட்டது போல, அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் நிமித்தமாக உங்க ஊருக்கே ஒரு பாதுகாப்பு உண்டாகத்தக்கதா என் தேவனுடைய செயல்களை நீங்க பார்ப்பீங்க, பேப்பர்ல காண்பீங்க. உங்க ஒருத்தர் நிமித்தமா தேவன் உங்க ஊரையே பாதுகாத்தார். ஒரு ஜீவன் போல ஒரு உயிர் போகலங்கிற அளவிற்கு தேவன் பெரிய பெரிய காரியங்களை வரும் நாட்களிலே செய்ய போகிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 28 வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அவளுடைய கையை அந்த விரியன் பாம்பு கவ்விக்கொண்டது. விஷம் அவனுக்குள்ளே போனது. ஆனால் எந்த விஷமும் அவனை சேதப்படுத்தவில்லை. எந்த விஷமும் அவனை சேதப்படுத்தவில்லை. நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, என் கணவனை பாம்பு கடிச்சிருச்சு, ஜெபிச்சுக்கோங்கன்னு கதறிட்டு வந்து சொன்னாங்க. தேவ பிள்ளையே, விஷ பாம்புகள் அதில் அது உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, விஷங்கள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, விஷ மனிதர்கள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொல்லா உன்னுடைய ஜீவனை வாங்க நினைக்கிற, ஹல்லேலூயா, மருந்து கூட உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு. சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அவங்க தவறுதலாக ஒரு ஊசியை, அவங்க ஒரு கெஸ்ஸிங்கில் ஒன்று ஊசியை போடுவாங்க, அது உங்களை பாதிச்சிடும். அது உங்கள் ஜீவனையே எடுக்கக்கூடிய அளவுக்கு சில நேரம் நடக்கும். அந்த விஷ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அந்த விஷ காரியங்கள் உங்கள் சரீரத்தை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் உங்களை முழுவதுமாய் பத்திரமாய் சுகத்தோடு பாதுகாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னது எல்லாம் அப்போஸ்தல நடபடிகளில் தெய்வீக அதிசய கிரியைகளை குறித்து கிட்டத்தட்ட 23 காரியங்கள் நான் வேகமாக நான் உங்களுக்கு காட்டினேன். நீங்கள் குறித்து கொண்டீங்க. நீங்கள் வீட்டில் கொண்டு போய் தியானிங்க. ஸ்தோத்திரம். தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய செயலுக்காக காத்திருக்கிறீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு பேர் என்ன? எதுவும் நடக்கும். சொல்லுங்க, எதுவும் நடக்கும். ஆமென், ஆமென். அது நாளைக்கு நடக்குமா, இல்லை 2 வருஷம் கழிச்சு நடக்குமா, இல்லை 10 வருஷம் கழிச்சு நடக்குமா? இல்லை, இன்றைக்கே நடக்கும். இன்றிலிருந்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னது? ஆமென். இன்னைக்கே தொடங்கியாச்சு. இனிமே நீங்க பார்க்க போறீங்க, உங்க வாழ்க்கையில் அனுபவிக்க போறீங்க. வெறும் 3D கிளாஸை போட்டல்ல, உங்க வாழ்க்கையே தேவனுடைய செயலை பார்க்கிறதற்கு நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போமா?